அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட் வந்து 8th ஆகஸ்ட். ஃப்ரைடேயுடைய மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேர் எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னும், மண்டேயுடைய மார்க்கெட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நாம் ஃப்ரைடே வந்து என்ன மாதிரியான ஒரு வியூவில் இருந்தோம், அதில் என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைவில் வரோம் அப்படின்னா பிஃபோராகவே நம்மளுடைய டெலிகிராமில் வந்து அந்த லிங்க் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுவோம். ஈவன் நம்ம ஆல்ரெடி எடுத்த லைவ் செக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ நம்ம மண்டே வரோம் அப்படின்னா பிஃபோராகவே நம்மளுடைய டெலிகிராமில் வில் ஷேர் த லிங்க். ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸ் வில் கெட் சம் இன்ஃபர்மேஷன் ஃபார் யுவர் இன்ட்ராடே ட்ரேட் ஆர் பொசிஷனல் வாட்எவர் இட் மேபி ஃபார் ட்ரேட் அப்படிங்கிறதுக்கு சம் இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய வீடியோஸில் வந்து ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்குது. லைவில் வரும்பொழுது உங்களுக்கு ட்ரேடை பற்றின ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் நம்மளுக்குமே கொண்டு போய் சேரும். இப்போ ஃப்ரைடேயுடைய மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பார்த்து நம்ம மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிற வியூவும் நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய ஃபேமிலி சார்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து இந்த இடங்கள் நமக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் க்ளோசிங்குமே வந்து நியர் டு 1 நம்பர் பக்கத்துலேயே வந்து க்ளோஸாக இருக்காங்க. அண்ட் ஆல்வேஸ் நம்ம வந்து சொல்லியிருக்கிற விஷயம் வந்து டைமிங் அண்ட் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டில் ஒரு டேரக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ட்ரெண்ட் அண்ட் டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நம்மளால் கணிக்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் லைவ்லையுமே பார்த்துருப்பீங்க. அதன்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இரண்டுமே வந்து ஒரு பெரிய ஒரு கேப் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்லி ஃபஸ்ட் ஆஃப் முழுவதுமே நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டான ஒரு மார்க்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து நமக்கு ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸினுடைய ஹை ஹேண்ட்லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹை ஹேண்ட்லோ மோர் தென் இதனுடைய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு அபவ் 70 பாயிண்ட்ஸ் அப்படின்னா நம்ம அதை வந்து என்ன பண்ணலாம், வி ஷுட் அவாய்ட் இட். எவ்ரிடே சொல்கிற விஷயம் மோர் தென் ஒரு 50 ஆர் 60 பாயிண்ட்ஸ் வராங்க ஃபார் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸினுடைய ஹை ஹேண்ட்லோ அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஈவன் நம்மளுடைய எஸ்எல் அப்படிங்கிறது வந்து ஆல்வேஸ் அந்த கேண்டிலுடைய லோவாக தான் இருக்கும். ஸோ அந்த லோ நம்ம மெயின்டைன் பண்ணும் பொழுது இது ஒரு பெரிய எஸ்எல்லாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் வந்து இது மாதிரி ஒரு பெரிய கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆன மார்க்கெட்டில் மோஸ்ட்லி 80% ஆஃப் ப்ராபபிலிட்டி நமக்கு சைட்வைஸ் போகிறதுக்கான சான்சஸ். அதையும் தாண்டி ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே ஒரு பெரிய கேண்டிலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கேண்டில் அவாய்ட் பண்ணிவிட்டு வெயிட் ஃபார் த டைமிங் கேண்டில். இல்லை அப்படின்னா இது மாதிரி நம்மளுடைய லெவல்ஸ்லேருந்து போகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வி ஷுட் ட்ரை வித் ஸ்மால் எஸ்எல். எங்கே நம்மளுடைய ரிஸ்க் லெவல் கம்மியாக இருக்கும் அங்கே மட்டுமே எங்களுடைய ட்ரேட் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஆப்ஷன் பையர்ஸ் கன்சிஸ்டன்சியான ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். இல்லை நம்மளால் எவ்ரிடே வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டாக இருக்கும், நாளைக்கு வந்து அது மைனஸில் இருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவை விட்டுட்டு ஒரு மந்த்லி ஓவரால் நம்மளுடைய ட்ரேடிங் பார்க்கும் பொழுது நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறோமா இல்லையா, அதுதான் வந்து ப்ரோக்ரஸ் இல்லையா. ஸோ அது எப்போ வரும் அப்படின்னா எங்கெல்லாம் வந்து ரிஸ்க் லெவல் கம்மியாக இருக்கோ, எங்கெல்லாம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்களோ, ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களோ அந்த இடத்துல போய்ட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் என்டர் த ட்ரேட். ஸோ தான் வந்து ஒரு சரியான ட்ரேடாகவும் இருக்கும். பேஸ்ட் ஆன் நிஃப்டினுடைய லெவல்ஸ் படி நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் வந்து டீ கோல்டு என் செட்டப் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. பட் ஈவன் தோ நமக்கு ஹையும் கட்டாக இருந்தாங்க, லோவும் கட்டாக இருந்தாங்க, ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லை. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டிலும் நமக்கு வந்து டீ கோல்டு என் செட்டப் இரண்டுமே ஒரே இடத்துல வந்து நமக்கு மீட் ஆகிருக்காங்க. ஸோ பிஃபோராகவே நம்ம சொல்லியிருந்தோம், எப்போ வந்து 2 டைமிங் கேண்டிலும் ஒரே இடத்துல மீட் ஆகுறாங்களோ அப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் வில் பி வீக். பட் ஈவன் இது ஒரு 2:30க்கு அப்புறமாக ஒரு ரேலி அப்படிங்கும் பொழுது இதை நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. மோஸ்ட்லி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து 2:30க்கு அப்புறமாக உங்களுடைய ட்ரேட் புதுதாக ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அ குட் ஒன். ஸோ மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் ஆன் ஃப்ரைடேயுடைய மார்க்கெட் படி ஒரு கேப் டவுனில் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லை. பட் எனிகோ நமக்கு வந்து ப்ராப்பராக அந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு அர்தி மணியினுடைய கால் அண்ட் புட் இரண்டையுமே நீங்கள் பார்த்துட்டு அந்த இடங்களில் எப்படி வந்து அந்த லோவில் போய்ட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு லைவில் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதன்படி நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் படி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் யூ கேன் ஏர்ன் அ குட் பாயிண்ட். ஸோ நாம் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம், நம்ம அதையும் பார்த்துக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. பேங்க் நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து இதுதான். மல்டிபிள் டைம் நம்மளுடைய நம்பர்ஸான ஃபஸ்ட்டு டவுன் சைட் லெவல்ஸ் 57,955 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு அபோவில் ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் ஆக முடியாமல் அதுலேருந்தே ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்ட்லி நம்மளுடைய நம்பர்ஸில் வந்து டச்சிங். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். டவுன் சைட் நம்ம போகிறோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்.
அண்ட் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் வந்து நமக்கு ஒரு டீ ஈக்குவல் டு என் செட்டப். பட் ஈவன் தோ இது ஒரு பெரிய ஒரு ரேலி அப்படிங்கிறது கொடுக்கல. ஒரு நம்பர்ஸும் மல்டிபிள் டைம் நமக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்டாக இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக போஸ்ட் பண்ண லெவல்ஸோ டைமிங் கேண்டிலோ கிடையாது. மார்க்கெட் வந்து ஒன் டே பிஃபோராகவே, இப்போது நமக்கு மண்டேயுடைய லெவல்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி போஸ்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாமே எக்ஸாக்ட்லி நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து இது மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3:30க்கு நம்மளுடைய க்ளோஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து க்ளோஸாக இருந்தாங்க. பட் அகெயின் வந்து இப்போ நியூ க்ளோசிங் சிஸ்டம் படி நமக்கு 57,746 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸினுடைய ஓப்பன் ப்ரைஸுமே வந்து நமக்கு ஒரு பெரிய கேப் டவுனில் வந்து மார்க்கெட் ஃப்ரைடே ஓப்பன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்லி நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு 1 to 3 கேண்டில்ஸ் மட்டுமே நமக்கு ஒரு அப்சைடு அப்படிங்கிறது கொடுத்துட்டு கம்ப்ளீட்லி டவுன்ஃபால். பட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் ஈவன் நமக்கு ஓல்டு வியூவர்ஸ் வந்து எவ்ரிடே நீங்கள் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய டைமிங் தான் வந்து ஷேர் பண்ணுறீங்க. ஸோ சென்செக்ஸ்னுடைய டைமிங்கை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மட்டுமே வி போஸ்டட் சென்செக்ஸ் டைமிங்ஸ். எக்ஸாக்ட்லி அதான் எனக்கு வந்து ஹை, மார்க்கெட்டினுடைய ஹை அப்படிங்கிறதும் அதான். ஈவன் உங்களுக்கு வந்து இது மாதிரி லோ கட் ஆகிட்டு இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு புல் பேக் ஏரியா. ஸோ இந்த இடங்கள் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சூப்பரான ஒரு ஃபால் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்க முடியும். அண்ட் டைமிங் கேண்டில் ஃபார் செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் வந்து இதான் ஒரு லோ, இதுலேருந்து ஒரு சின்னதான ஒரு அப்சைட் அண்ட் அகைன் வந்து டவுன்ஃபால் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எவ்ரிடே சொல்கிற மாதிரி நம்பர்ஸ் அண்ட் டைமிங் மட்டுமே மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ரோல் அப்படிங்கிறத வந்து ப்ளே பண்ணும். அதனால தான் வந்து நம்ம ஒன் டே பிஃபோராக இதை போஸ்ட் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் அதை நீங்கள் மார்க் பண்ணி வைங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு டைமும் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி மார்க்கெட் என்னதான் ஒரு அப் சைடாக இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக் டவுன் சைடாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட் என்னதான் டவுன் சைடாக இருந்தாலும் நாம் போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஒன் சைட் ரேலி ஃபார் அப் சைட் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணி ஒரு ட்ரேட் இன்ஷீட் பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் என்ன செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நாம் இன்றைக்கி லைவில் வரமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். பட் லாஸ்ட் நேற்று வந்து நமக்கு லைவில் வர முடியல. பட் ஈவன் தோ இந்த டைமிங் அண்ட் மொமெண்டம் இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய பெஸ்ட்டான இந்த மொமெண்டம் கேண்டில் எந்த இண்டெக்ஸில் எப்போ வராங்க அப்படின்னு நம்மளுடைய வியூ அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி இருந்தது, அதில் என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணோம். ஈவன் நேற்று வந்து எக்ஸ்பெஷலி நமக்கு வந்து கால் சைடும் வந்து ப்ராஃபிட், புட் சைடும் வந்து ப்ராஃபிட் 24,600 காலும் சரி 24,600 புட் சைடும் சரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். எவ்ரிடே சொல்கிற விஷயம், மார்க்கெட் வந்து நமக்கு ஆல்வேஸ் ரெடி டு கிவ். ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஒரு சரியான நேரத்துக்கு தான் நம்ம வெயிட் பண்ணவே தவிர்த்து அன்வான்டான பிளேஸில் எப்பொழுதுமே நம்ம ஒரு என்ட்ரி அப்படிங்கிறத கொடுக்கக்கூடாது. வெயிட் ஃபார் த டைரக்ஷன் அண்ட் வெயிட் ஃபார் த ட்ரேட். நம்ம ஒரு ட்ரேடுக்காக வெயிட் பண்ணி தான் எடுக்கணுமே தவிர்த்து இமீடியட்டாக ஒரு ட்ரேட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் வந்து கேப் அப் கேப் டவுன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டேயில் 80% ஆஃப் ப்ராபபிலிட்டி நமக்கு சைட்வைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது மாதிரியான டேயில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸுமே நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வராங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கௌஷனாக, ரொம்ப ப்ரிப்பேர்டாக, ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ட்ரேடிங் டே அப்படிங்கிறது நீங்கள் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டெலிகிராமினுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டை பற்றின டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணது மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4th ஆகஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஸ்டில் இந்த 4th ஆகஸ்ட்டுக்கு அபோலையும் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகலை, பிலோலையும் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகலை. ஆல்வேஸ் ரிமெம்பர், மல்டிபிள் டைம் சைக்கிளுடைய டேட் வந்து ஃபார் த ஆகஸ்ட் மந்த் வி ஆல்ரெடி ஷேர்டு. செக்டர்ஸ் ஆக இருக்கட்டும், இண்டெக்ஸ் ஆக இருக்கட்டும், ஸ்டாக்ஸ் ஆக இருக்கட்டும், எந்த டேயில் என்ன ஸ்டாக்ஸ் பார்க்கணும், எந்த டேயில் என்ன செக்டார்ஸ் வந்து ஒரு ஹையாக இருக்கும், லோவாக இருக்கும் அப்படிங்கிறது எவ்ரிதிங் வி ஷேர் டு த மெம்பர்ஸ். பட் எனிஹோ ஃபார் த இண்டீசஸ் நம்ம வந்து ஒன் டே பிஃபோராகவே இது மாதிரி நம்மளுடைய யூடியூப் லைவ்லையும் சரி நம்மளுடைய டெலிகிராம்லையும் சரி நம்ம போஸ்ட் பண்ணோம். அதன்படி 4th ஆகஸ்ட் ஃபார் நிஃப்டி, 5th ஆகஸ்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டில் இதற்குள்ளாக இன்சைட் பார் ஆல்சோ நமக்கு வந்து இந்த செட்டப் அப்படிங்கிறது ஆல்சோ இன்சைட் பார். ஸோ இது வந்து ட்ரேட் இருக்காங்க. ஒன்ஸ் நமக்கு எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் வில் கெட் அ பிக் கேண்டில், ஆர் அந்த பக்கம் நம்மளுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ கமிங் டேஸில் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மண்டே நம்மளுடைய ப்ரெடிஷன்ஸ் படி ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்சஸில் வந்திருக்காங்க.
ஸோ ஐடி செக்டார் எப்போலாம் நம்மளுடைய வாட்சஸில் வராங்களோ அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன், பாசிபிள் ஒன் சைட் அலியாக கூட இருக்கலாம். ரிமெம்பர் ஆல்வேஸ் இது ஒரு பெரிய கேப் அப்பில் கேப் டவுனாக இல்லாமல் இருந்தால் அந்த என்டையர் மொமெண்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பட் இது ஒரு பெரிய கேப் அப்பில் கேப் டவுன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி நமக்கு அதுக்கப்புறமாக ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ எப்போல்லாம் ஐடி செக்டார் வந்திருக்காங்களோ பிஃபோராகவே நீங்கள் போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே வந்து என்ன மாதிரி ஒரு மொமெண்டம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐடி செக்டாரோட இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து வித்தின் 2 டேஸில் நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வித்தின் 2 டேஸ் அப்படின்னா என்ன, மண்டே டியூஸ்டே நமக்கு நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஒரு 200 to 250 பாயிண்ட் வந்து சிங்கிள் டேயில் நமக்கு கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். ஐடி செக்டர் ஆல்சோ நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இது கிஃப்ட் நிஃப்டியுமே நமக்கு வந்து பாசிபிள், நமக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது அப்படின்னா கமிங் 2 டேஸ் வந்து வில் எக்ஸ்பெக்ட் நம்ம எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு மொமெண்டம் இருக்கும். அதுவுமே பாசிபிள் ஒன் சைட் ரேலியாக இருக்கலாம். பட் ஒரு கேப் அப் இல்லை கேப் டவுனில் ஒரு பெரிய கேப் டவுனில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி நமக்கு அதுக்கப்புறமாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மி. ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நம்பர்ஸ் படி பார்க்கும் பொழுது இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஃபோராகவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்போத்துலேருந்து 2024 நம்ம ட்ரா பண்ண ஒரு ட்ரெண்ட் லைன் ஸ்டில் வந்து இந்த இடங்கள் அப்படிங்கிறது ரெஸ்பெக்டிங். ஒன்ஸ் இது கபோவில் க்ளோஸ் ஆகும் பொழுது மொமெண்டம் வில் பி பேக். இல்லை அப்படின்னா மறுபடியும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே போகும் பொழுது அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பதற்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5th டே அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். இதான் வந்து 5th கேண்டில். நம்ம ஒன் டே பிஃபோராகவே ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோவில் சொன்ன விஷயம் வந்து கம்ப்ளீட்லி பேங்க் நிஃப்டி பெட்டர் தான் நிஃப்டி. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் 5th ஆகஸ்ட்டுக்கு அபோவில் மார்க்கெட் வந்து கொடுத்துட்டு இப்போ மார்க்கெட் இருப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ பார்க்கலாம். சின்ஸ் இந்த லோ கட் ஆகாத வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ பொசிஷனல் ஷார்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் நெக்ஸ்ட் வீக் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டண்டான டைமிங் கேண்டில் அப்படிங்கிறது வந்து நமக்கு 11th வராங்க. ஐ ஹோப் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து 11th டேட் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டேட். ஸோ அதையுமே நம்ம வந்து மார்க் பண்ணி இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கான ட்ரெண்ட் அப்படிங்கிறத வந்து அகெயின் அந்த கேண்டில் அபோவ் ஆர் பிலோவில் க்ளோஸ் ஆகும் பொழுது வில் கன்சிடர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எனிஹவ் பேங்க் நிஃப்டி வந்து பெட்டர் தேன் நிஃப்டி அப்படிங்கிறதையும் வில் ஃபோக்கஸ். அண்ட் பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் படி பார்க்கும் பொழுது அகெயின் டெல்லிங் இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆகும். நமக்கு ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகம். ஐடி செக்டரோட இம்பாக்ட் ஆல்சோ நமக்கு இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியினுடைய இம்பாக்ட் ஆல்சோ நமக்கு இருக்குது. ஸோ பார்க்கலாம். வித்தின் 2 டேஸ் நமக்கு ஒரு பாசிபிள் ஒரு ஒன் சைட் ரேலியாக கூட இருக்கலாம். எப்படி வந்து மார்க்கெட் ரன் ஆகுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து நம்மளுடைய ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வந்து நம்ம அதன்படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இந்த டைமிங் கேண்டில் மொமெண்டம் கேண்டில் வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹேண்டில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான ஒரு சரியான ஒரு டிசிப்ளினான ஒரு ட்ரேடை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். நம்ம லைவில் இருந்தோம் அப்படின்னா வில் கைட் யூ எது மாதிரியான ஒரு டைரக்ஷன்ஸ் இருக்குது, மொமெண்டம் கேண்டிலுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, டைமிங் கேண்டிலுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வில் ஷேர். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய மண்டே இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 10th ஆகஸ்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 10th ஆகஸ்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய 10th ஆகஸ்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு ஃபோக்கஸ் ஃபார் மண்டே. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயினும் நீங்கள் மார்க் பண்ணி ரொட்டேட் இன்ஷீட் பண்ணும் பொழுது கொஞ்சமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். செக்டார் டு ஃபோக்கஸ் மண்டே ஐடி செக்டார், மிட் கேப், கன்சியூமர் டூரபிள்ஸ், ஐடி டெலிகாம் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. ஸோ ரிமெம்பர் எப்போல்லாம் ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்சஸில் வராங்களோ இப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னும் அது ஒரு பாசிபிள் ஒன் சைட் ரேலியாக கூட இருக்கலாம். எவ்ரி டைம் நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் நம்ம ஐடி செக்டார் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த டேலேருந்து நெக்ஸ்ட் டே எந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆல் த டீட்டெயில்ஸ் அவைலபிள் நம்மளோட யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய டெலிகிராம்லேயும் நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம வந்து அதை டெலிட் பண்ணுறதோ எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து ஹைட் பண்ணுறதோ கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி பேக் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணலாம்.
மண்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டில், பேங்க் நிஃப்டி ஒரு டைமிங் கேண்டில், சென்செக்ஸ் ஆல்சோ 2 டைமிங் கேண்டில். ஸோ T=N செட்டப்னா என்ன அப்படிங்கிறதும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, மொமெண்டம் கேண்டிலுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ரிஸ்க் லெவல் மெயின்டைன் பண்ணலாம், என்ன மாதிரி டார்கெட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம லைவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த லைவினுடைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதையும் பாருங்கள். மற்றும் டே 1ல் இருந்தே நமக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்ப 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 நன்றிகள். இன்னுமே எங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ண மூலமாகவும் ஷேர் பண்ண மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.